சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க, சிரித்த முகத்தோடு இருப்போம். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல காரியம் நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருக்கேன். வெயில் கூட இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பிரதேச செயலாளர் அவர்களையும், சிறிய அலங்கார கூட்டுறவு சங்க தலைவர் ஐயா அவர்களையும், மகளிர் அணியைச் சேர்ந்த செயலாளர் அவர்களையும், பயிற்சி அளிக்கும்படி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் ஆசிரியரையும், இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் என்ற முறையிலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மற்றும் பயிற்சி பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் எல்லா சகோதரிகளையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிறுவனத்தை பற்றி சில விடயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொள்ள போனால் அந்த பாடசாலையை பற்றிய பின்னணி எங்களுக்கு தெரிய வேண்டும். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் விவரம் தெரிந்திருந்தால் தான் நல்லது. ஆகவே திடீர்னு யாராவது உங்ககிட்ட வந்து எங்க தையல் பயிற்சி பயிற்சிங்கன்னா அந்த அந்த சிக்கையால் இருந்தால் அந்த பில்டிங்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறுவனத்தை பற்றிய சில தரவுகள் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆகவே 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செல்வபுரம் முல்லைத்தீவு என்ற பகுதியிலே, அந்த கிராமத்திலே மிகச் சிறிதாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதிகமாக சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் ஒரு சிறிய பணியாக இது ஆரம்பிக்கப்பட்டது. இதை வித்திட்டவர் சகோதரர் ஜெஜீவன், அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார். அவருடைய இலங்கை வாழ் மக்களை குறித்த அவருடைய மனதில் உதயமான அந்த ஏக்கம், அந்த விருப்பம் ஒரு சிறு பணியாக தொடங்கியது. காலப்போக்கிலே 2015ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த பணியை, இந்த ஜீவோற்று அன்பின் கரம் என்ற இந்த நிறுவனத்தை இலங்கை அரசின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளோம். பதிவு செய்யப்பட்ட அரசின் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் தான் நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ள போகிறீர்கள். 2014 முதல் 2026 வரை இன்று வரை இலங்கையில் பல பாகங்களிலும் பல மாவட்டங்களிலே பொது சேவைகளை ஜீவோற்று அன்பின் கரம் பணியானது செய்து கொண்டு வருகிறது. இந்த பணிக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒரு நிர்வாகம் உண்டு. தலைவர், செயலாளர், உபதலைவர், பொருளாளர் மற்றும் நிர்வாக அங்கத்தினர்கள், என்னுடைய மாவட்ட கோஆர்டினேட்டர், செயற்பாட்டாளர்கள் என்று ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே பல இடங்களிலே பல உதவி திட்டங்களை செய்து வருகிறோம். விசேடமாக எங்களுடைய உதவி திட்ட வரிசையிலே வீட்டு திட்டம், கல்விக்கான உதவிகள், அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரம், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம், நிவாரண உதவிகள், அவசர மருத்துவ உதவிகள், இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் அழகுக்கலை, கேக் பயிற்சி, ஆங்கில டிப்ளோமா பயிற்சி இலவச வகுப்புகள் போன்ற பொது சேவைகள் எல்லா பகுதிகளிலும், அதிகமாய் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பணியாற்றி வருகிறோம் இதுவரையில். ஆகவே இவை எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இலவசமாக ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பணம் கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொள்வதை விட இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்துக்கு பொறுப்பு அதிகம். பெற்றுக்கொள்வதை இன்னொருவருக்கு பெற்றுக் கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த மெஷின் எல்லாமே பிராண்ட் நியூ தான், எதுவுமே பழையது அல்ல. இவைகள் 15 லட்சம் ரூபாய் மதிப்பான ஒரு வேலை திட்டம் தான் இங்கே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கான மன்னார் மாவட்டத்துக்காக இந்த மெஷின்களையும் இந்த பயிற்சிக்கான சகல காரியங்களையும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவது திருமதி கிறிஸ்டோபர் பால் எம்மி என்று கனடா தேசத்திலே வதிக்கும் இந்த தம்பதியர். ஆகவே அவர்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதில் கூட விருப்பப்படவில்லை. ஆனால் நிறுவனம் என்ற முறையில் எங்களுக்கு ஒரு கடமை உண்டு, அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனதார நன்றிகளை இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நிறுவன சார்பாக, மன்னார் மாவட்ட இந்த பயிற்சி நிலையத்தின் சார்பாக மற்றும் எல்லா மாணவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் கரங்களை தட்டி எங்களுடைய இன்னொருவருக்காக செலவழிப்பது கடினமான இந்த காலத்தில் 15 லட்சம் ரூபாவை மனதார அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதற்குரிய பெயரை நான் கிரயம் என்று சொல்லுகிறேன். ஆகவே ஒரு குடும்பத்தின் கிரயத்தினாலே நீங்கள் பலன் பெற போகிறீர்கள். ஆகவேதான் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் என்று நான் சொன்னேன். இதை பராமரிப்பதிலிருந்து உங்களுக்கு பிறகு வரும் அடுத்த பயிற்சி பெறுகிறவர்கள் பாவிக்கும் விதத்திலே இதை நீங்கள் பாவிக்க வேண்டும். இந்த இடத்திலே எந்த ஒரு எல்லோரும் சொன்னது போல்தான்
இலவசமாக கிடைப்பதால் எதையும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இதை கற்றுக்கொண்டு சான்றிதழ்களோடு வெளியேறியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் அரச பதிவின்படியான சான்றிதழ்கள் வழங்கப்படும். 3 மாதத்துக்கு பிறகு இந்த சான்றிதழிலே நீங்கள் எங்கே போனாலும் வேலை வாய்ப்புக்காக உங்களுக்கு கட்டாயமாக இடம் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பதிவின் கீழே இந்த சான்றிதழ்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இன்னும் ஒன்று, இந்த பயிற்சியிலே நீங்கள் 3 மாத காலம் என்றபடியா ஒரு வகுப்பு கூட நீங்க மிஸ் பண்ணாமல் வர வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் வகுப்புக்கு அடிக்கடி கட் பண்ணுவீர்களானால் உங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு மற்ற மாவட்டங்களிலும் இந்த தையல் பயிற்சிக்காக மிஷன் மெயின் நிறுவனம் மற்றும் SKM ஃபவுண்டேஷன் அவர்கள் எங்களுக்கு நிதி அனுசரணை வழங்கி இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு சுவிஸ் தேசத்திலே எங்களுடைய ஜீவோ செயற்பாட்டாளராக ரொஷான் அவர்கள் செயல்படுகிறார்கள். பெல்ஜியம் தேசத்திலே இருந்து எங்களுடைய ஸ்தாபகர் ஜெஜீவன் அவர்கள் சகலதையும் மேற்பார்வை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த விசேடமாக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சிகை அலங்கார கூட்டுறவு சங்க கட்டிடத்தை ஜீவோ அன்பின் கரத்தின் இந்த இலவச பயிற்சி நிலையத்திற்காக வழங்கின அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.